இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசு ஊரக வளர்ச்சித் துறையில பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பல மாவட்டங்கள்ல பஞ்சாயத்து வாரியாக தற்போது வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிட்டு வராங்க. 3 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வித் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அலுவலக உதவியாளர் பணி மற்றும் ஜீப் டிரைவர் போஸ்ட்டு, இரவு காவலர் போன்ற பணியிடங்களுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பல யூனியன் ஆஃபீஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கிறத பொறுத்து அறிவிச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,700 ரூபாயிலேருந்து அதிகபட்ச சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 19,500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,700 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சம்பள உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 32 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினர் மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 34 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 37 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைகளுக்கான காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் யூனியன் ஆஃபீஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா இனசுழற்சி அடிப்படையில் இந்த வேலைக்கான போஸ்டிங் வைஸ் வந்து காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிட்டு வராங்க. இந்த வேலைகளுக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவர் போஸ்ட்டுக்கான கல்வித் தொகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அதற்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மேலும் 5 வருடங்கள் வந்து வாகனம் ஓட்டியதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இரவு காவலர் போஸ்ட்டுக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தற்போது பல பஞ்சாயத்து வாரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.